திங்க் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க நிவேதிதா சந்திரசேகர். இது திங்க் பாலிடிக்ஸ் அரசியல் பழகு. இந்த வீடியோல நம்ம எந்த விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, திரைத்துறையினருக்கு 4% குறைவு, பொதுமக்களுக்கு வருஷம் 6% சொத்து வரி உயர்வு. என்னங்க சார் உங்க சட்டம்? தமிழகத்துல திரைப்படங்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளால வசூலிக்கப்படுற கேளிக்கை வரிய 8% இருந்து 4% குறைச்சு ஸ்டாலின் மாடல் அரசு மே 30 ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருந்தாங்க. தமிழ் திரையுலகத்துல வருஷம் பெரிய படங்கள் சின்ன படங்கள்னு 1000க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் திரைக்கு வருது. இந்த படங்களுக்கான டிக்கெட் கட்டணத்துல லோக்கல் பாடி என்டர்டெயின்மெண்ட் டாக்ஸா 8% வரை வசூலிக்கப்பட்டு வருது. இந்த கேளிக்கை வரி ரொம்பவே அதிகமா இருக்கிறதாவும் அதை குறைக்கணும் அப்படின்னு திரைப்படத்துறையினர் தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு வந்தாங்க. குறிப்பா கடந்த பிப்ரவரி மாசம் மக்கள் நீதி மய்யம் கட்சியோட தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட இது தொடர்பா ஒரு கோரிக்கையை வச்சாரு. திரைப்படங்கள் மேல மாநில கேளிக்கை வரிய மறுபரிசீலனை செஞ்சு குறைக்கணும் அப்படின்னு கமல்ஹாசன் வலியுறுத்தி இருந்தாரு. அதை ஏத்துக்கிட்ட ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் உதயநிதியும் இந்த விஷயம் பத்தி தன்னோட தந்தையும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் கிட்ட பேசி வர சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே திரைப்படங்களுக்கான கேளிக்கை வரிய குறைப்பதற்கான அறிவிப்பை முதல்வர் வெளியிடுவாரு அப்படின்னு உறுதியளிச்சாரு. இந்த நிலையில திமுக கூட்டணியில இருந்து மாநிலங்களவை உறுப்பினர் வேட்பாளரா அறிவிக்கப்பட்டிருக்க கமல்ஹாசனோட தக் லைஃப் திரைப்படம் வர ஜூன் 5 வெளியாக இருக்க நிலையில திரைப்படங்களுக்கான உள்ளாட்சி அமைப்பு கேளிக்கை வரிய 4% குறைச்சு தமிழக அரசு ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்கு. ஆனா சொத்து வரி, குப்பை வரி, குடிநீர் வரின்னு எல்லா வரிகளும் வருஷம் 6% உயர்ற நிலையில இந்த அறிவிப்பு பொதுமக்கள் கிட்ட கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. சொத்து வரியை குறைக்க சொல்லியும் மின்சார கட்டணத்தை குறைக்க சொல்லியும் பொதுமக்கள் போராட்டத்துல ஈடுபடுற இந்த நிலைமையில கொஞ்சம் கூட அதெல்லாம் காதுல போட்டுக்காம தஞ்சாவூர் பொம்மை மாதிரி இருக்கிற முதல்வர் சினிமா துறையினருக்கு மட்டும் வரியை குறைச்சிருக்கிறது பொதுமக்கள் கிட்ட கொஞ்சம் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது திங்க் பாலிடிக்ஸ் அரசியல் பழகு.